கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டு அதுவும் 30 அடி ரோட்டு மேலே வந்திருக்கு அப்படின்னா யாராவது விடுவாங்களா? கண்டிப்பாக விட மாட்டாங்கங்க. நம்ம சேலம் சின்ன திருப்பதியில் ஜெயராம் காலேஜுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு கார்னர் பிளாட்டு அது ஒரு அப்ரூவ்டு லேஅவுட்டில் வந்திருக்குங்க. இது வந்து 2 பக்கமும் 30 அடி ரோடுங்க. அதாவது வடக்கு பக்கமும் 30 அடி ரோடு, கிழக்கு பக்கமும் 30 அடி ரோடுங்க. டிடிசிபி அப்ரூவ்டோடு வந்திருக்க இந்த பிளாட்டை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. இந்த பிளாட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போர் வந்து போட்டிருக்காங்க. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, அதாவது வீடு சுற்றியும் இருக்க ஏரியாவில் தாங்க இந்த பிளாட் வந்து சேல்ஸ்க்காக வந்திருக்குங்க. ஜெயராம் காலேஜ், ஜெயராம் ஸ்கூல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிளாட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மெயின் ரோடுக்கும் இந்த பிளாட் ரொம்ப நியரஸ்ட்டாக தாங்க இருக்குது. 1 to 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பிளாட் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணி கிழக்குல பிளாட் இருந்தால் சொல்லுங்கள், இல்லைன்னா வடக்கில் பிளாட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வடக்கு 2 காம்பினேஷன்லேயும் அது ஒரு கார்னர் பிளாட் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த லேஅவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியோடையே வந்திருக்குங்க. 2 பக்கமும் 30 அடி ரோடுங்க. இந்த பிளாட்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி போஸ்ட் இருக்குங்க. இபி ஃபெசிலிட்டியும் பார்த்திங்கன்னா பிளாட்டுக்கு பக்கமாகவே அவைலபிளாக இருக்குங்க. மெயின் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டுமே தாங்க இருக்கும். ஜெயராம் ஸ்கூலுக்கும் ஜெயராம் காலேஜுக்கும் இது ரொம்ப பக்கமாகவே இருக்குங்க. ஸோ எல்லா ஃபெசிலிட்டியோடு வந்திருக்க இந்த பிளாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட மாட்டேங்கன்னு நினைக்கிறோம். விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்க வந்து இப்போ ரீசெண்டாக கட்டியிருக்காங்க. இந்த பிளாட்லேருந்து நம்ம வின்சென்ட் பஸ் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். ஸோ 2 பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாப் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்று சின்ன திருப்பதி பஸ் ஸ்டாப்பு, இன்னொன்று வின்சென்ட் பஸ் ஸ்டாப்பு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொன்னம்மாப்பேட்டை கேட் வழியாக அம்மாப்பேட்டை போய் நீங்கள் சென்னை ஹைவேஸும் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே ஒரு 4.5 கிலோமீட்டர் இல்லைனா 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மட்டும்தாங்க இருக்கும். கண்டிப்பாக இந்த பிளாட்டை விசிட் பண்ணுறவங்களுக்கு ஏரியா ரொம்ப பிடிக்குங்க. ரீசன் என்னென்னா எல்லாமே ஓரளவுக்கு பங்களா டைப்பில் வீடுங்க தாங்க போட்டிருக்காங்க. ஆல்ரெடி பிளாட் வந்து டிடிசிபி அப்ரூவலோடு தாங்க வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு அப்ரூவல் செலவும் மீதி தாங்க. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரி லேண்டு மாதிரி இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்ல என்விரான்மெண்ட்டில் அழகாக பசுமையாக இருக்க இந்த பிளாட்டை வந்து யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணிட்டு வாங்க. இப்போ இந்த பிளாட்டை நம்ம இந்த ரேட் போட்டு வாங்கலாம் அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு பிளாட் கிடைக்காதுங்க. ரீசன் என்னென்னா இப்போ இங்கேயே மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6,000 வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க. பட் ஓனர் வந்து நம்மளுக்கு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் இந்த பிளாட்டை வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. சதுரடிக்கு 5,200 வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நேரில் உட்காந்து பேசும்போது இன்னும் நெகோஷியபிள் ஸ்லைட்டாக இருக்கணும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த பிளாட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா ஒருத்தருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க. இந்த பிளாட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நம்ம பேங்க்கில் லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் வாங்கிக்கலாங்க. காரணம் என்னென்னா டிடிசிபி அப்ரூவ்டோடு வந்திருக்க பிளாட்டுங்க. ஸோ மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகுங்க. தேங்க்யூ ஆல்.